தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 9 இடங்களில் 7 இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தற்போது காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். தற்போது 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜா. வணக்கம். அதாவது தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலில் இதுவரை 7 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தது. திருநெல்வேலி, மயிலாடுதுறைக்கு அறிவிக்கப்படாமல் இருந்தது. இன்றைய தினம் திருநெல்வேலி தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அட்வொகேட் ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதே போல் விளவங்கோடு இடைத்தேர்தல் தொகுதிக்கான வேட்பாளர் சட்டமன்ற தேர்தல், அதாவது இடைத்தேர்தல் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தாரகை போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மயிலாடுதுறைக்கு இன்று இரவோ அல்லது நாளை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 6ஆம் கட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதுவரை இன்றைய தினம் அறிவித்த அந்த 5 வேட்பாளர்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 190 வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி இதுவரை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.